இந்த புதிய ஏற்பாடை குறித்து ஒரு சிறு அறிமுகத்தை, இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அதாவது புதிதா நீங்க இயேசுவுக்குள்ள வந்து இந்து மார்க்கம், இஸ்லாமியம், வேற வேற மார்க்கத்திலிருந்து வந்து இப்பதான் நீங்க ஆலயத்துக்குள்ள வர்றீங்க அப்படின்னு சொன்னா, இந்த புதிய ஏற்பாடை நீங்க தயவு செய்து வாங்கி படிக்கணும். சபைகள்னா உங்களுக்கு கிஃப்டாவே அதை இலவசமா கொடுத்துருவாங்க. ஆரம்ப நிலையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சபை முன் வந்து அந்த விஷயத்துல அதுக்குண்டான பைபிளை வந்து உங்க கையில கொடுத்துருவாங்க. இப்ப பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு இருக்கிறதுனால நீங்க புதிதா வேதம் வாசிக்கிறவங்களுக்கு எல்லாவற்றையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. பழைய ஏற்பாடு நிறைய கடந்த காரியங்கள். பழைய ஏற்பாடு நான் தெரிந்து கொள்ளணுமா, படிக்கணுமா? அவசியம் படிக்கணும், தெரிந்து கொள்ளணும். அதுல புதிய ஏற்பாட்டுடைய காரியங்களும் நிறைய கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நிறைய வசனங்கள் இயேசுடைய பிறப்பை குறித்து இருக்குது, இயேசுடைய வருகை குறித்து இருக்குது, நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. சம்பவங்கள் நமக்காக எழுதப்பட்டது காரணம் முன்னோடியாக இது எழுதப்பட்டிருக்குது. புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு நிழலோட்டம் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டின் முறையின்படி நீங்க ஆராதிக்க முடியாது. பழைய ஏற்பாட்டு முறையின்படி உங்களுக்கு யெகோவா தேவனோடு நேரடி தொடர்பு வைத்துக் கொள்ள முடியாது. புதிய ஏற்பாடை ஏன் வாசிக்கணும்? புதிய ஏற்பாடு தான் மிக முக்கியம் புதிதாய் வருகிறவர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, புதிய ஏற்பாட்டில் தான் உங்களுக்கு இயேசு வெளிப்பட்டிருக்கிறார். அவர் ஏற்படுத்தின இந்த புதிய ஏற்பாடு தான் உங்களை பரலோகம் வரைக்கும் கொண்டு போகும். மிக முக்கியம். பழைய ஏற்பாடை நீங்க தெரிந்து கொள்ளணும், படிக்கணும். நான் இல்லைன்னு சொல்லல. புதிய ஏற்பாடு தான் பரலோகத்துக்கு உங்களுக்கு வாசல், வழிகாட்டும். புதிய ஏற்பாடை நீங்க படித்து அதன் பயன், அதன் மகிமைய பயனுள்ளதா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலகட்டத்தில் அதை நீங்க பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமீன் சொல்லுவோம். சார், இந்த புதிய ஏற்பாட்டுல நிறைய புஸ்தகங்கள் இருக்கிறது போல இருக்குது. முதல்ல நான் எப்படி அதை தெரிந்து கொள்வது? 4 முதல் புஸ்தகங்கள் நல்ல கவனிங்க. முதலாவது இருக்கிற 4 புஸ்தகங்கள் சுவிசேஷ புஸ்தகங்கள். நற்செய்தி என்று சொல்லுவார்கள், சுவிசேஷ புஸ்தகம் என்று போதகர்கள் சொல்லுவார்கள். இந்த 4 புஸ்தகங்களும் நல்ல செய்தி இருக்கிறதுனால, என்ன நல்ல செய்தி? இயேசு பிறந்தது நல்ல செய்தி, இயேசுடைய உபதேசங்கள் நல்ல செய்தி. இந்த 4 புஸ்தகங்களும் ஒரே விஷயத்தை தான் மீன் பண்ணி பேசுது, ஒரே காரியத்தை தான் போக்கஸ் பண்ணுது. அதனால இந்த 4 புஸ்தகங்களும் முதல்ல நீங்க உங்க மைண்ட்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. அதாவது முதலாவது புஸ்தகம் மத்தேயு, 2வது புஸ்தகம் மார்க்கு, 3வது புஸ்தகம் லூக்கா, 4வது புஸ்தகம் யோவான். முதல்ல இதை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா, இதை நீங்க பெறட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, மத்தேயு அப்படின்னா முதல் அதிகாரம் புதிய ஏற்பாட்டுல, மார்க் என்று சொன்னால் 2ஆம் அதிகாரம், ஓகே, லூக்கான்னு சொன்னா உடனே 3ஆம் அதிகாரம், மார்க்குக்கு பக்கத்துல லூக்கா, யோவான் அப்படின்னா லூக்காவுக்கு அடுத்தது அப்படின்ற ஒரு கணிப்பு உங்களுக்குள்ள வந்துடும். அப்ப இந்த 4மே உங்களுக்கு முதல்ல பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா, அடுத்தது பாஸ்ட் அப்போஸ்தலர் நடபடிகள் அப்படின்னா அடுத்தது என்ன வந்துடும்? யோவானுக்கு அடுத்தது என்ன வந்துடும்? இப்படிதான் ஒவ்வொரு புஸ்தகத்தை நீங்க தானாக வேகமாக புரட்டி எடுக்க பழக வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்? அல்லேலூயா. இந்த 5 புஸ்தகங்கள் அப்புறம் 6 புஸ்தகங்கள் அப்படின்னு படிப்படியா போனா மொத்த புதிய ஏற்பாட்டுல இருக்கிற வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்கன்னு வேகமா நீங்க என்ன செய்திட முடியும்? வேதத்தை எளிதாய் புரட்டி விட முடியும். அல்லேலூயா சொல்லுவோமே. இது ரொம்ப அவசியம். ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க, 10 வருஷம் வாங்க, பைபிள் ரீடிங் இருக்காது, பைபிள் எடுக்க தெரியாது, வேகமா புரட்ட தெரியாது, ஒரு வசனத்தை எடுத்து முறையா வாசிக்க தெரியாது. நல்லா படித்து இருப்பாங்க, நல்ல நாலேஜ் இருக்கும், பைபிளை புரட்ட தெரியாது. அப்போஸ்தலர் அப்படின்னா கடைசியில தேடிக்கிட்டு இருப்பாங்க சில ஆளு. அப்படி அல்ல. இதுல ஒழுங்கு கிரமமா நம்ம முதல்ல சரியா அதுல வளருவோம்னு சொன்னா, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமா ஆசீர்வாதமா செய்து முடிப்பார். எத்தனை பேர் நல்ல சத்தமுறையிலே சொல்லுவீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு அதே லூக்கா 2ஆம் அதிகாரத்துல இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு வருகிற வாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரத்தை நம்ம தியானம் செய்ய போகிறோம். இப்போ மத்தேயுல 1, மத்தேயுல 2, லூக்கால 1, லூக்கால 2 அப்படிங்கிறது போல
இந்த அதிகாரங்கள்ல 1, 2ன்னு போனா எல்லாம் அந்த 4 புஸ்தகங்கள்ல எல்லாமே சமம் தான். லூக்காவும் யோவானும் நல்ல விரிவா சில காரியங்களை கிறிஸ்துவுடைய வருகை, அவருடைய பாடுகள் எல்லாம் விவரமாவே எழுதப்பட்ட புஸ்தகங்கள் இவைகள். அப்ப லூக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா எழுதியிருப்பாரு. அவருடைய அந்த புஸ்தகத்துல நிறைய விஷயங்கள் நமக்கு வெளிப்படையாக காண்பித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு விஷயத்தை இன்றைக்கு நம்ம வாசித்து, அது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இயேசு இந்த பூமிக்கு வந்த மிகப்பெரிய திட்டத்தை தந்தவருடைய நாமம். ஆமீன் சொல்லுங்க. இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகரை அனுப்பினவரை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு இயேசு இயேசுங்கிறதோட நின்ற கூடாது. அதனாலதான் ஸ்தோத்திர பலி புஸ்தகத்துல நீங்க கூட பாருங்களேன், ரொம்ப அழகா பிதாவுடைய நாமங்கள் தனியா, இயேசுடைய நாமங்கள், பரிசுத்தாவுடைய நாமங்கள், இந்த 3 பேரையும் கலந்து ஆராதிக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான நாமங்கள், பெயர்கள், அவங்க செயல்பாடுகளை சொல்லி ஸ்தோத்திரங்களை நம்ம ஏறெடுக்கிறோம். இயேசு வந்ததன் மிக முக்கியமான நோக்கம், அதற்கு யார் காரணக்காரர் அப்படின்னு பார்த்தா பிதாவாகிய தேவன். இன்னைக்கு முதல்ல இந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்தை முடிப்பதற்காக நம்ம 2:40 இருந்து சீக்கிரமா வாசித்து முடிப்போம். 40 இருந்து வேகமா வாசிங்க. பிள்ளை வளர்ந்து, கடந்த வாரம் பார்த்தோம், பிள்ளை வளர்ந்து பெலன் கொண்டது. போதும், அது தெரிந்த விஷயம், நம்ம அதை படிச்சுட்டோம். அதை நம்ம போன வாரமே நம்ம விவரமா பார்த்துட்டோம். இப்ப தொடர்ந்து அதுல இருந்து அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். இந்த வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகைக்கு எருசலேமுக்கு போகிற இன்னொரு தம்பதியினரை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சொல்ல முடியுமா? சாமுவேலுடைய அன்னாளும் அன்னாளுடைய கணவரும். சபை நல்ல விழிப்புணர்வா இருக்கணும். ஒரு ஆள் தான் பதில் சொல்லுது. நல்லா கவனிங்க. இந்த சம்பவத்தை ரொம்ப ஷார்ட் டைம்ல தான், ஒரு 2 அல்லது 3 மாசத்துக்குள்ள தான் நம்ம பார்த்தோம் சாமுவேலை குறித்து. வருஷந்தோறும் தேவ ஆலயத்திற்கு போகும்போது அன்னாள் என்ன செய்வாங்க? பிள்ளைக்கு ஒரு சட்டையை தச்சு தேவாலயத்தில் உள்ள சாமுவேலை சந்திச்சு அதை போட்டு அழகு பார்த்து தேவனுடையதை தேவன்கிட்ட விட்டுட்டு வந்துருவாங்க. இல்லையே சொல்லுவோம், தேவனுடையதை நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஆராதனை, தேவனுக்கு கொடுக்கிற காணிக்கை, தசம பாகம், தேவனுக்கு வைத்திருக்கிற கணம், தேவனுக்குண்டான நேரம் காலம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க இல்லைகளை நிறைய கேள்விகள் எப்பயும் இருந்துகிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுவோம். அப்ப அன்னாள் அன்றைக்கு வருஷந்தோறும் வருஷத்துல ஒரு முறை போகிற அந்த அனுபவம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள எப்பயுமே இருந்துச்சு. அது புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் பாருங்க, யோசேப்பு மரியாளும் அதே போல அந்த பெரிய பிரம்மாண்டமான ஆலயத்தை நோக்கி அவங்களும் வருஷத்துல ஒரு முறை எப்ப போறாங்க? பஸ்கா பண்டிகையின் போது. இதை குறித்து நான் லேவியராகமத்தை நான் உபதேசம் பண்ணும் போது, வருஷத்துல ஒரு முறை பஸ்கா பண்டிகையை ஏன் கொண்டாட வேண்டும், எதற்காக கொண்டாட வேண்டும், அவங்க வருஷத்துல ஒரு முறை கூட வேண்டிய காரியம் என்ன, எல்லாவற்றையும் நான் விவரமா என்ன செய்துட்டு போதிச்சிருக்கிறேன். பஸ்கா பண்டிகைக்கு பின்னடையாளமா என்ன இருந்துச்சு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. மோசையை கொண்டு பஸ்கா பண்டிகை அனுசரிக்க கர்த்தர் சொன்னார். காரணம் சொல்லுங்க. தூங்கிக்கிட்டு இருந்தேன் பாஸ்டர். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமை வீடாகிய எகிப்தை விட்டு புறப்பட்ட அந்த நாள் பஸ்கா பண்டிகை என்று அனுசரிக்கப்பட்டது. இல்லையா சொல்லுங்க. என்னதான் எடுத்து சங்க ஊதினாலும் செவிடங்காதுல ஊதின மாதிரி தான் இருக்கு பாருங்க, பதில் வர மாட்டேங்குது. பஸ்கா பண்டிகைன்னு வேதத்துல ஒண்ணு இருக்குது, அதுக்கு விளக்கம் என்னன்னு கேட்டா சொல்ல தெரியணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமை வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நாள், விடுதலை நாள், அது பஸ்காவாக அன்று கொண்டாடப்பட்டது. ஆமேன். சரி, இதை நம்ம விவரமா இன்னொரு நாள் பஸ்காவை குறித்து மாத்திர நான் செய்தியா வேணா எடுக்கிறேன். அதற்கு இயேசுவுக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால அதை குறித்து நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்த வசனம். அவருக்கு
12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி. யாருக்கு இப்ப 12 வயது? இயேசுவுக்கு 12 வயது. எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். பிள்ளையாகிய இயேசு என்ன செஞ்சிட்டாரு? எருசலேமிலே இருந்துட்டாரு. இது அவருடைய தாயாருக்கு யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். நல்லா கவனிங்க. இயேசுவுக்கு வயசு என்ன? 12 வயசு. இயேசு இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? அப்பனா அங்க அது எந்த இடம்? தேவ ஆலயம். அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அடுத்தது, அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறு தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். ஜனங்கள் பிரமிக்கிற அளவுக்கு 12 வயதுல தேவ ஆவியில் வளர்ந்த இயேசு, நல்லா வெறும் 12 வயசு அவருக்கு. அப்ப தேவனுடைய ஆவியிலே வளர்ந்த இயேசு ஜனங்கள் வியக்கிற அளவிற்கு போதனை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது, தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றாள். இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். பாருங்க, அவங்க 2 பேரும் ஆச்சரியப்பட்டு, அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றாள். இது உண்மையா பொய்யா? உண்மை. பிள்ளைய காணோம்னா யாருக்கு என்ன செய்யும்? பதஷ்டப்படதான் செய்வோம். அதுவும் மரியாள் அவங்க பெற்றெடுத்த மூத்த மகன், அப்படிதானே? வேதத்தின்படியும் அவங்க குடும்ப வழக்கத்தின்படியும் இயேசு அந்த குடும்பத்துக்கு யாரு? மூத்த மகன். இஸ்ரவேல் ஜனங்கள்ல அதாவது மூத்த பிள்ளை, ஆண் பிள்ளை வந்து யாருக்குரியது? யாருக்குரியவங்க? தேவனுக்குரிய. சொல்லுங்க வாய்த்த, கர்த்தருக்குரியவர்கள். ஆமென். ஆண்டவர் ஒண்ணு உங்கள்ட்ட கேட்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார், கேட்க மாட்டார். தெரியும் நீங்க யாருன்னு தெரியும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. இப்ப இவங்க சொல்றாங்க, நானும் உன் தகப்பனும். வாசிக்கலாமா 49? அதற்கு இயேசு, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் நிற்க வேண்டியது என்று அறியீர்களா? நல்லா கவனிங்க. அங்க ஒரு தாய், அங்க ஒரு தகப்பன் தன் மகன் என்று அடையாளம் காட்ட வந்து நிற்கும் போது பிள்ளை சொல்லுது, 12 வயது பிள்ளை, ஏன் என்னை தேடினீர்கள்? ஏன் என்னை தேடினீர்கள் என்று சொன்னதோட விட்டுடாம அவர் சொல்றாரு, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய ஒரே குமாரனாகிய இயேசு பிதாவாகிய தேவனுடைய சித்தத்திற்கு அடுத்தவைகளை செய்ய அவர் வந்தார். அன்னை மரியாளும் யோசேப்பும் உரிமை பாராட்ட முடியாது. தேவ தூதரால் கொடுக்கப்பட்ட கிறிஸ்து இந்த குடும்பத்திற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். இவர் நல்ல மூத்த மகனாக இருந்தாரு. மூத்த பிள்ளையாக தன் குடும்பத்தில் தாய் தகப்பனுக்கு ஒத்தாசையா இருந்தாரு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய வேலை வரும்போது அவ்வப்போது கடவுள் தன்னை வெளிப்படுத்தி காண்பிப்பார். தன் வாய் திறந்து நீ வேறு நான் வேறு அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வாரு? பிரித்து காண்பித்துக்கிட்டே இருப்பார். நிறைய இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. சரியா? சரி. இப்ப நம்ம
கவனிக்கலாம். மறுபடியும் 50 இருந்து வாசித்து முடிங்க 52 வரைக்கும். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. என்ன செய்யல இவங்க? உணர்ந்து கொள்ளல. சபையில பாஸ்ட் தான் பேசுறாரு, நிறைய எடுத்து சொல்றாரு, நம்ம உணர்ந்து கொள்றோமா? இல்ல. அது போல அப்படி ஒரு ஆத்துமா கூட்டத்துல இப்ப இவங்க 2 பேரையும் வச்சுக்குவோம். சரிங்களா? இவங்க உணரல, இயேசு சொல்றத இவங்க உணரல. அடுத்தது, பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இங்க கவனிங்க, இப்ப அவங்க கூடயே போயிட்டாரு. இப்ப அங்கேயே ஸ்டே பண்ணல. 30 வருஷம் வரைக்கும் இயேசு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தான் வீட்டுல இருந்தார். இல்லையா? சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சண்டே கிளாஸ் இதுதான். இயேசு தகப்பன் தாயோடு மறுபடியும் அவங்க கலிலேயாவுக்கு போனாலும், அவங்க சொந்த இடத்துக்கு போனாலும், இயேசு கடவுளாக இருந்தாலும், ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்ட உலக பிரகாரமான தாய் தகப்பனுக்கு இயேசு என்ன செய்தாரு? கீழ்ப்படிந்து இருந்தார். புரிந்து கொள்ளுங்க. அவர் கீழ்ப்படியாம அவருடைய வேலையை செய்திருக்க முடியும், ஆனா அது பிதாவின் சித்தம் அல்ல. அப்படி இயேசு அதை தாண்டி போயிருந்தார்னா கண்டிப்பா இயேசுடைய கையில சிலுவையை ஆண்டவர் பிதா கொடுத்திருக்க மாட்டாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய அந்த காலம் வருகிற வரைக்கும் இவர் என்ன செய்தாரு? கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதி எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டால், இவர் இப்படி பேசுகிற காரியமும் இது இவங்க எதிர்பார்த்து இருக்கணும். தேவதூதன் வந்து சொன்னதை நினைவு கூர்ந்திருக்கணும். அவங்கள சந்திச்சாங்களா இல்லையா? தூதர்கள் சந்திச்சாங்களா இல்லையா? பரம சேனை மெய்ப்பர்களை சந்திச்சாங்களா இல்லையா? யோசேப்புக்கு சொப்பனம் வந்ததா இல்லையா? அதெல்லாம் மறந்துட்டாங்க, உணர்வு இல்லை. ஆனா இப்ப அவங்க மனசுல வச்சுக்கிட்டாங்க, இவர் இப்படி பேசுனது, இப்படி நடந்துகிட்டது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டாங்க. அடுத்தது, இயேசுவானவர், நல்ல கவனிங்க, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார். விருத்தி அடைந்தார்னா பெருக்கம் அடைந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. சண்டே கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் சொல்றேன், இன்னைக்கு கேளுங்க. நீங்க உங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வீட்டுல உங்க கடமைகளை நீங்க செய்து, சிறு பிள்ளைகள் அப்படின்னா வீட்டுல உதவிக்கர நீட்டணும். பெற்றோர்களுக்கு உங்களால இயன்ற சிறு சிறு வேலைகளை நீங்க என்ன செய்யணும்? செய்து கொடுக்கணும். அம்மா ஒரு வேலை, சின்ன வேலை ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா செய்ய பழகுங்க. இந்த செய்ய பழகுகிற அனுபவம் இயேசு கிட்ட இருந்துச்சு. யாருக்கிட்ட இருந்துச்சு? அவர் கீழ்ப்படிந்து இருந்தார் அப்படின்னா பாருங்க. இப்ப நம்ம கற்பனை செய்து பார்ப்போம். யோசேப்புக்கு என்ன வேலை? தொழில், தச்சு வேலை. தச்சனுடைய வீட்டுல பலக, அதுக்குண்டான ஆயுதங்கள் எல்லாம் இருக்குமா இல்லையா? கண்டிப்பா இருக்கும். ஒரு ஆர்டர் வருது, ஒரு டைனிங் டேபிள் செய்து கொடுங்க மிஸ்டர் யோசேப்பு அப்படின்னு ஒரு ஆர்டர் வருது. இவர் பலகையெல்லாம் வாங்கிட்டு கழுத மேல வச்சு கட்டி கொண்டாந்து இறக்கிட்டாரு. இப்படியே வச்சுக்கோ, எல்லாம் கற்பனையில பார்க்கலாம். இப்ப இந்த வேலையை துவங்கும் போது இயேசுவுக்கு கீழே சகோதரர்கள் இருக்கிறாங்க, அதெல்லாம் விட்டுடுவோம், அவங்களதான் விட்டுடுவோம். இப்ப வீட்டுல யாரு மூத்த புள்ள? இயேசு அவர்களுக்கு ஒரு பணி, ஒரு வேலை, இல்ல அதிக வேலை வந்துருச்சு. தன் தகப்பனுக்கு அவர் ஒத்தாசையா இருந்திருப்பாரா மாட்டாரா? அவர் கண்டிப்பா தன் தாயுடைய உள்ளத்தை புரிந்து கொண்டு, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தகப்பனுடைய உள்ளத்தை புரிந்து கொண்டு என்ன செய்திருப்பாரு? ஒத்தாசையாக அவர் பணி செய்து அதிலையும் அவர் கீழ்ப்படிந்து இருந்திருப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். அதனாலதான் அந்த வசனம் பாருங்க, சின்ன பிள்ளைகள்லாம் இயேசுவானவர் ஞானத்திலும், அடுத்தது வளர்த்தியிலும், உலக பிரகாரமான வளர்த்தியிலும், அடுத்தது தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். உங்க ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னு வெளியே போய் தேட வேணாம். சிறு பிள்ளைகள் எல்லாம் முதல்ல வீட்டில் உள்ள பெற்றோர்களுக்கு நீங்க கீழ்ப்படியணும். இரண்டாவது நீங்க கீழ்ப்படிய வேண்டிய இடம் வந்து திருச்சபை. மூன்றாவது நீங்க கீழ்ப்படிய வேண்டிய இடம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பாடசாலை, பள்ளிக்கூடம், ஸ்கூல்ல நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து இருக்கணும்.
கீழ்ப்படிதல் இயேசுவுக்கு பிரியமானது. நீங்கள் அதுல பிரியமா இருப்பீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் என்னென்ன கிடைச்சது பாருங்க. இயேசுவுக்கு அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. இயேசு கிட்ட தான் நம்ம முன்மாதிரி எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. இயேசுதான் உங்களுக்கு அவர் முன்மாதிரியாய் தன்னை நிறுத்த வேண்டியதா இருக்கிறது. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கன்னு சொன்ன இயேசு இன்னைக்கு உங்களுக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்திருக்கிறாரு. நீங்களும் நம்ம உறவுகளை பார்த்தோ இல்லை மற்ற அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்தாலும் சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற உங்க ஸ்டாண்டர்டை நீங்க மாத்திக்க கூடாது. உங்களுடைய நல்ல குணம் எல்லாம் எங்க இருந்து வரணும்னா பைபிள்ல இருந்து நீங்க பார்த்து கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு இயேசுவை நீங்க பார்த்து கற்றுக்கொள்ள முடியுது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, இதெல்லாம் சிறு வயதிலேயே இந்த கீழ்ப்படிதல் வந்துட்டா பெரிய வயசுல அதை உங்களை வளைக்கணுங்கிற அவசியமே இல்லை. சிறு வயதுல தேவ ஆலயத்துக்கு வந்துட்டீங்க, சிறு வயதுல தேவனோடு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க, தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை உங்களுக்கு துவங்கிருச்சுன்னா பெரிய ஆளாகி நீ செய்ய நீ பண்ணு அதெல்லாம் தேவையே இருக்காது. சும்மா சுவிட்ச் தட்டினது போல ஆட்டோமேட்டிக்கா உங்க வேலையை கரெக்டா நீங்க பாட்டுக்கு செஞ்சு அழகா நேர்த்தியா முடிச்சிடுவீங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடுகள்ல அம்மா மாறுகள் சும்மா இடுப்புல தூக்கி வச்சு கெடுத்துடாதீங்க, கெடுத்துடவே கெடுத்துடாதீங்க. எங்க சிறு வயசுல எல்லாம் நாங்க வாழ்ந்த பகுதியில தண்ணி இல்லை. குடி தண்ணிக்கு உப்பு தண்ணி ஈஸியா கிடைச்சிடும். குடி தண்ணிக்கு போகணும், ரொம்ப தூரம் போகணும். 9-10 வயசுல எல்லாம் சைக்கிள்ல ஒரு அந்த சைக்கிள் டியூபை கட்டி எங்க தண்ணி வருமோ எங்க வருமோ அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பேன். அவங்க போற நமக்கு ஒரு சிக்னல் கொடுப்பாங்க. உடனே அப்பாவுடைய சைக்கிள் எடுத்துட்டு காலு எட்டாம அதுக்கு பின்னால் ஒரு தவளை குடத்தை வச்சு அந்த குடிதண்ணி எடுக்கிறதுக்காக நான் பயணம் பண்ண நாட்கள் இருக்கு. எதுக்கு இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன்னா, வீட்டுக்கு ஒரு தேவை இருக்குது, நான் கை கட்டிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன். உடனே என்ன செய்யலாம்? அப்போ அதே போல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கேஸ் எல்லாம் சிலிண்டர்லாம் அவ்வளவா அவைலபிள் இல்லை. அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாம். அப்போ நாங்க இருந்த பகுதியில எங்க வீட்டுக்கு முன்பதாக முள்ளுக்காடு இருக்கும். அதுல ஒரு 4 குச்சை வெட்டி காய போட்டுட்டா அது பாட்டுக்கு என்ன செய்யும், காஞ்சி விறகாகும். அப்போ அடுப்பு நிறைய வீடுகள்ல எல்லாமே அடுப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. எங்க வீட்டுல பம்ப் ஸ்டவ் இந்த இதெல்லாம் இருந்தாலும் அது குறைஞ்ச காலத்துல அந்த மண்ணெண்ணெய் தீர்ந்துருச்சுன்னா அடுத்தது டைரக்டா எங்க போனா விறகடுப்பு தான். அப்ப இப்படிப்பட்ட அந்த குச்செல்லாம் வெட்டி சேகரித்து டைம் பாஸ் பாருங்க. ஸ்கூல் டேஸ் இல்லாத நாட்கள்லாம் சும்மா வீட்டுல அப்படி காயிற குச்செல்லாம் வெட்டி அழகா நறுக்கி என்ன பண்ணுவேன்னு சொன்னா அடுக்கி வச்சிருப்பேன் விறகு எரிக்கிறதுக்காக. என்னுடைய துணியை நானே துவைச்சுக்குவேன். சிறு வயசுல எங்க அப்பா வேலையில இருந்து சில நேரம் வரதுக்கு தாமதமாகி எனக்கு உணவு ஏதாவது வாங்கிட்டு வர்றாருன்னா, இல்ல அம்மா எங்காவது ஊழியத்துக்கு போயிட்டு தாமதம் வருவாங்க அப்படின்னா 11 வயசுல எல்லாம் சாதத்தை வடிச்சு வச்சிருப்பேன். வந்ததுக்கு அப்புறம் அவங்க குழம்பு செய்வாங்க, நாங்க சாப்பிடுவோம். ஒரு இல்லையே சொல்லுங்க. அதனாலதான் இன்னைக்கு மனசுல துணிச்சல், எதிர்நீச்சல் எதுல வேணாலும் போடலாம், பயமே இல்லை எனக்கெல்லாம். சின்ன வயசுலயே வந்துருச்சு. என் சுய பலத்துல என்னால என்ன செய்ய முடியும் அதை நான் செய்ய ஆயத்தமான ஆள். அதனாலதான் என்னுடைய ஊழியத்தை தேவன் கொடுத்தது இந்த நோக்கம் என்னன்னா, எதுல விட்டாலும் அப்படியே ஆல்ரவுண்டர் மாதிரி நான் ஆல்ரவுண்டர் மாதிரி எனக்கு எந்த வேலை இருந்தாலும் வேகன்சி அதுல இருக்குன்னா அதை டக்குன்னு அதை எடுத்து செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கு. இதெல்லாம் பெருமைக்காக பேசுகிறது இல்ல. சிறு பிள்ளைகள் பாருங்க பக்குவப்படும் போதே அந்த வேலை செய்யறது, அந்த பொறுப்பு, அந்த கவனம் அப்படியே வரும்போது பாருங்க வீட்டுக்கு குறைவு இருக்குன்னா அது நிறைவாகணும். நான் சின்ன வயசுல யோசிப்பேன், எங்க வீட்டுல இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குதே, வளர்ந்து நான் சம்பாரிச்சு இதெல்லாம் அடைக்கணும். செஞ்சேன். அதெல்லாம் செஞ்சேன். அப்படிதான் கிறிஸ்துவை நம்ம இன்னைக்கு முன்பதாக வைத்து அப்படியே வளரணும். அவர் எப்படி தன் தாய் தகப்பனுக்கு அந்த கொடுக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு அவர் கீழ்ப்படிந்திருந்து
எப்படி அவர் வளர்ந்தாரோ அது பாருங்க, அவர் செய்ததுனால ஞானத்தில் வளர்ந்து. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அப்படிலாம் நானும் பிராக்டிக்கலா என்னுடைய குடும்பத்துக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு உண்டான காரியங்களை செய்தன பாருங்க, வேத ஞானத்தில் நானும் வளர்ந்து இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணுகிறேன். அதுபோல பாருங்க, அடுத்தது தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஹல்லேலூயா. மனிதர் தயவு. 2வது முறை நான் வெளிநாட்டுக்கு போகும்போது எனக்கு ஃப்ரீ விசா, ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு மட்டும் தான் காசு கொடுத்தேன். மும்பைல நிறைய பேர் கியூல நிக்கிறாங்க காசு கட்டி போறதுக்கு. நான் போன இன்டர்வியூல எனக்கு ஃப்ரீ விசா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஞானத்திலும் தேவ தயவிலும் மனுஷர் தயவிலும் அப்படியே நீங்க வளருவீங்கன்னா உங்களை தேடி வரும், உங்களை தேடி சகலமும் வரும். இல்லைன்னா அதுக்கு பின்னால நம்ம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓடிக்கிட்டே இருக்கணும், கடைசி வரைக்கும் ஓடணும், ரொம்ப எஃபர்ட் போடணும். உடம்பு ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு அதை ஆதாயப்படுத்த வருத்தப்பட்டு, இயேசு எல்லாவற்றையும் வீட்டில் தன்னுடைய கடமைகளை செய்தனால சுலபமா அவருடைய ஊழியத்தை ஆரம்பிச்சார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரியா இயேசு கடந்து வந்த பாதையை நம்ம தெரிந்து கொள்ளணும். சரி, இவைகள் இருந்தாலும் இன்னைக்கு முக்கியமான சப்ஜெக்ட் 49ஆம் வசனத்தில் எல்லாரும் விரல் வைத்து கவனிங்க. அதற்கு அவர், நீங்கள் என்னை ஏன் தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? அப்ப இனி அடுத்தடுத்த வசனங்களை வாசித்தாதான் இயேசுவுடைய மிக முக்கியமான வெளிப்பாடு எதற்காக, இவர் சொல்லுகிற பிதா இவரை அனுப்பின நோக்கம் என்ன, இவருடைய பூமிக்கு வந்த திட்டத்தின் காரணம் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு சில விஷயங்களை நம்ம என்ன செய்யும் பார்க்கலாம். அதுக்கு முதல் வசனம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை, இயேசு பிதாவை குறித்து பேசினதன் காரணத்தை ஒவ்வொன்றா படிக்கலாம். முதல்ல 10:22 வாசிங்க. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? வானத்தில் உள்ளவைகள், வானத்தில் உள்ள சிங்காசனங்கள், பூமிக்குள்ளவைகள், பூமியில் உள்ள மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், ராஜ்யங்கள், ஆளுமைகள், அதிகாரங்கள், துரைத்தனங்கள் எல்லாம் யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது? ஒருத்தன் சொல்றான் இயேசு கிட்ட வந்து, இல்ல இல்ல இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசு வனாந்தரத்திலே சோதிக்கப்படும் போது மேற்படியா வந்து சொல்றான், இல்ல இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, நீங்க வேணா தாழ விழுந்து என் காலில் விழுந்து பணிந்து கொள்ளுங்க, இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன், இதெல்லாம் உமக்கு கொடுக்கிறேன். இதுக்கு தானே வந்தீங்க, இதை எடுத்துக்க தானே வந்தீங்க. நீங்க தாழ பணிந்து ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்க, எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறத நீங்க என் காலில் விழுந்து நீங்க பணிந்து வாங்கிக்கங்க, என்ன வணங்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒப்பு கொடுத்துடுறேன். அவனை வணங்குறதுக்கு அவன் யாரு? லிலிய சொல்லுங்க, லிலிய சொல்லுங்க. பிசாசை இயேசு வணங்குவதற்கு அவன் யார்? மனிதனையே வணங்காதன்னு சொல்லுகிற கடவுள் அவன் காலில் விழுந்து வணங்குவாரா? எவ்வளவு தைரியம் பாருங்க அவனுக்கு. அதனாலதான் சொல்லுவேன், பிசாசு அசால்ட் ஆட போட்டுறாதீங்க. அவன் பலவான். யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் டீல் பாருங்க. படைத்த உன்னதமான தேவனுக்கு ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிட்ட, அண்ட சராசரங்களை அவர் படைக்கும் போது அவர் அருகாமையில் இருந்த இயேசு கிட்ட, படைச்சதெல்லாம் அவரு, இவன் டெம்பரரியா என்ன பண்ணான்? திருடிக்கிட்டான். திருடை வாய் திறந்து சொல்றான், நான் இல்ல என்கிட்ட தான் இருக்குது, இப்ப நான் திருடன் தாங்க, நான் திருடி தான் வந்தேன். சரி, நீங்க அதை எடுக்க தான் வந்திருக்கிறீங்க, இப்ப நான் அதை என்ன பண்றேன், உங்களுக்கு திரும்ப கொடுத்துடுறேன். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க? தாழ விழுந்து
அவனுடைய முழு திட்டமும் இயேசு அவன் காலில் விழுந்து பணிந்து கொண்டா முடிஞ்சிருக்கும். அவன் இவ்வளோ சிரமப்பட்டு ஆதாம் ஏவாளை வஞ்சித்து அவங்க பிள்ளைகளை கொலை செய்ய வைத்து அப்படியே கெடுத்து சபைகளை கெடுத்து ஊழியங்களை கெடுத்து இன்னைக்கு வான மண்டலத்துல ராஜ்யத்தை கட்டி உட்கார்ந்து இருக்கிறான் பாருங்க பொல்லாத பிசாசு. மொத்த உலகமும் இந்த நேரம் நாசமாக்கி இருப்பான். அவனுக்கு நல்ல சிந்தனை கிடையாது, நல்ல திட்டங்கள் இல்லை, அவனிடத்தில் இரக்கம் இல்லை. ஒரு வேத வல்லுனர் சொன்னாரு, இயேசு மட்டும் அப்படியே தாழ விழுந்து பணிந்து அவரை வணங்க ஒப்பு கொடுத்திருந்தா அவன் என்ன தெரியுமா செய்திருப்பான்? சாத்தா இயேசுவை சிலுவையில் இல்ல, தன் காலாலேயே கொலை செய்ய திட்டம் வச்சிருந்தான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் அவர். இயேசு அதெல்லாம் அறிந்தவர், வசனம் அறிந்தவர், அவருக்கு எல்லாம் தெரியும். அவன் எதுக்கு வர்றான் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்குது, இவர் பேச அவர் பேச. அந்த இடத்துல இயேசு என்ன செய்தாரு? ஜெயம் எடுத்தார். ஆமென் சொல்லுங்க. சில நேரம் உங்களை தாழ பணிந்து வணங்க வைப்பான், உங்களுக்கே தெரியாது. சொல்லி கொடுக்கிறேன், கவனிங்க. பிசாசை நீங்க வணங்குறதுக்கு என்னென்ன வச்சிருக்கிறாங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். சொல்லட்டுமா? ஓய்வு நாள் ஆராதனையை நீங்க ஆராதனைக்குள்ள உட்படக்கூடாதபடி ஒரு வருமானத்தை ஒரு நாள் அந்த வேலைக்கு 2 நாள் சம்பளம் சொல்லி உங்களை வணங்க சொல்லுவான். வணங்கிறாதீங்க. அந்த நாளை நீங்க தேவனுக்கு கொடுக்க கூடாதபடி சில சூழ்நிலைகளை கொண்டு வந்து நீ கர்த்தரை விட்டு தூரமா போ அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகளை கொண்டு வருவான். வணங்கிறாதீங்க. இந்த பூமியில இருக்கும்போது நீங்க இயேசுவை வணங்குறதுக்கு ஒரே ஒரு அடையாளம், சாத்தானை நீங்க வெட்கப்படுத்தணும். அந்த நாள்ல கோடி ரூபாய் நமக்கு லாபமா இருந்தாலும் ஓய்வு நாளின் ஆராதனை விட்டு விலகக்கூடாது என்று கர்த்தர் சொன்ன அவருடைய வசனத்துக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா சத்துருவுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு பந்தி போடுவாரு. அல்லேலூயா. பந்தின்னு என்ன தெரியுமா? பந்தி அமர செய்யறது என்ன தெரியுமா? நீங்க உட்காருவீங்க, உங்களுக்கு வாழை இலை போடப்படும். அல்லேலூயா. பதார்த்தங்களை நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தானாக செய்து உங்களுடைய என்ன செய்யும்? இலையில வைக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. அதுவும் கொளுத்த ஒரு இறுதின் கரியை போல ஒரு பிரம்மாண்டமான ஒரு நல்ல ஆசீர்வாதமான பங்கு போல இருக்கும். ஆமென் சொல்லுங்க. தாழ விழுந்து பணிந்து கொள்ளுன்னு நிறைய ட்ரிக்ஸ் வச்சுக்கிட்டு சபையில இன்னைக்கு ஜனங்களை வஞ்சனை செய்து பிசாசு கெடுக்கிறான். ஆனா ஓய்வு நாளுக்கு உரியவர் அன்னைக்கு நீங்க அதெல்லாம் உதறி தள்ளிட்டு அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டு ஆலயத்துல வந்து கைகளை உயர்த்தி ஆராதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க தேவதூதர்களுக்கு முன்பதாக, பிதாவுக்கு முன்பதாக, பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக நீங்க இயேசுவை ஆராதிக்கும் போது சாத்தானும் அவன் கூட்டமும் அவன் தந்திரமும் மந்திரமும் எல்லாவற்றையும் நீங்க உங்களை அறியாம என்ன தெரியுமா செய்றீங்க? வெட்கப்படுத்துறீங்க. ஆமென். சாத்தானை வெட்கப்படுத்த பழகுங்க. உங்க தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நீங்க கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நம்பிக்கை இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா தேவன் அந்த இரட்டத்தனை எனக்கு கொடுப்பார் நம்பிக்கை இல்லையா? விசுவாசத்துல வளருங்க. விசுவாசத்துல குறைவு இருந்தாதான் நம்பிக்கை வெளியே வராது. இன்னைக்கு நான் என் இயேசுவுக்காக இந்த ஓய்வு நாள் லாபத்தை நான் இழக்கிறேன், இழங்க, பிரச்சனை இல்லை. அது லட்சமா இருக்கலாம், 1000 இருக்கலாம், கோடியா இருக்கலாம், இழங்க, பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க அவரை கனப்படுத்தினது அவர் பார்க்கிறார்ல, அந்த நாள்ல நீங்க இழந்த லாபத்தை அவர் பார்க்கிறார்ல. வேதம் சொல்லுகிறது அவர் நீதி உள்ள தேவன், அதற்குண்டான பலனை உங்களுக்கு கொடுக்காம போகவே மாட்டார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆமென் ஆமென், நான் ஆராதிக்கிற கர்த்தர் அப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த வரணும், அதெல்லாம் வெளியே வரணும், உள்ளத்திலிருந்து வெளியே வரணும். நம்ம சும்மா அப்படியே கேள்வி ஞானத்திலே வளர்ந்துட்டு எல்லாம் ஏதோ போறாங்க நானும் போறேன் வர்றேன் அப்படி இல்லை, அது இல்லை சபை.
சபையில நீங்க உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் சாத்தான நீங்க வெட்கப்படுத்தணும். சபையில தேவனோடு நீங்க நெருங்க அவங்கிட்ட உங்ககிட்ட இருந்து அவன் என்னென்ன திருடினானோ அதெல்லாம் ஆண்டவர் மறுபடியும் பறித்து எடுத்து உங்க கையில ஒப்பு கொடுக்கிற காலம் வரும். அதை நீங்க முதலாவது என்ன செய்யணும்? நம்பணும். வட்டி வட்டி வட்டின்னு வட்டியா கொடுத்துருப்போம் நம்ம உழைச்ச காசு எல்லாம் அவன் கையில தான் இருக்குது. நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்தி அவனை வெட்கப்படுத்தி பாருங்க, ஆண்டவர் அதுக்குண்டான பலனை வட்டியும் முதலுமா திரும்ப கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. 10,000 சம்பளத்துக்காக பதறிக்கிட்டு ஓடி ஊன்னு இருந்திருப்போம். அவர் ஆசீர்வதித்தா அது பல ஆயிரங்களாக மாறிடும். ஆமென். அது ஒரு வரும், ஒரு விதத்துல வரும். நான் விதைச்சு அதை பெற்றுக்கொள்ளுகிற ஆளு. அதனால நான் விதைக்கிறத ஒரு நாள் நான் நிறுத்தினதே கிடையாது. ஜெபத்தை விதைப்பேன், துதிகளை விதைப்பேன், ஆவில நிறைந்த ஆராதித்து ஆராதனைகளை கர்த்தருக்குள்ள விதைச்சுக்கிட்டே இருப்பேன். காணிக்கைகள் விதை கர்த்தர் சொன்ன ஏழைகளுக்கு விதைச்சுக்கிட்டே இருப்பேன். நானும் பார்க்கிறேன், ஒரு நாளும் என் பர்ஸ் எம்டி ஆனதே இல்லை. இல்லையே சொல்லுங்க. உங்க பர்ஸ் எம்டி ஆகாம இருக்கணுமா? உங்க ஆசீர்வாதங்கள் குறைவுபடாம இருக்கணுமா? விதைங்க, நேரத்தை விதைங்க, ஜெபத்தை விதைங்க, துதிகளை விதைங்க. ஒரு நாள் அறுவடை இருக்குது. நான் வெளிநாட்டுக்கு இந்த ஃப்ரீ விசால போனேன்னு சொன்னேன்ல, உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லி கொடுக்குறேன். நான் பாம்பேல தங்கியிருந்த ஒரு 15 பேர் இருக்கும் ரூம்ல. அப்படிதான் அங்க அந்த பாம்பேக்கு போனீங்கன்னா மட்டுங்கா பகுதியில் தான் தாராவில தான் நிறைய பேர் தங்கி அந்த வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ஒரு காலத்துல நான் தங்கியிருந்த போது ரூம்ல இருக்கிறவங்க எல்லாம் ஸ்மோக் பண்ணுவாங்க, ட்ரிங்க் பண்ணுவாங்க. அந்த காலத்துல நானும் பன்றிகளா தான் இருந்தேன். ஆனா அங்க மனம் திரும்புதலோடு இப்ப இருக்கிறேன். ஆனா அவங்களோடெல்லாம் நான் என்ன செய்யல, கலந்துக்காம வெட்டியா பேசாம, எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு மூலையில ஒதுங்கி ஸ்தோத்திர பலி புஸ்தகத்தை வச்சு ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் மும்பையில சொன்ன ஸ்தோத்திரங்களுக்கு கர்த்தர் மும்பையில எனக்கு ஒரு ஃப்ரீ விசா கொடுத்து வெளி தேசத்துக்கு கொண்டு போய், எங்க அதுவும் கொய்த்துக்கு, அதுவும் ஆயிரங்கள் எனக்கு சம்பாதிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து வேலை தேடுறவெல்லாம் தேடிக்கிட்டே இருக்கிறான். அவங்களுக்கு கண் கட்டி காட்டுல விட்டது போலதான் இருக்குது. நான் எல்லாருக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு பரலோக தேவனுடைய ஆசீர்வாதத்துல போய் சேர்ந்துட்டேன் தேசத்துக்கு. ஆமேன். நல்லா கவனிக்கணும். நமக்கு மாறாத நீரா இருக்குதா, மகிமைப்படுத்தி பாருங்க, அந்த நீர் உங்களுக்கு மதுரமாய் மாறும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அப்ப ஆண்டவர் சொல்றார், என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களை நான் செய்யணும். அந்த வாசிங்க, லூக்கா 10:22 வாசி முடிங்க. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். பிதா ஒருவரை தவிர குமாரன் இன்னார் என்று வேறு ஒருவனும் அறியார்கள். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ, குமாரனாகிய இயேசுவும் யாருக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர, அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட அவர்களை தவிர வேறு ஒருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிதாவை அறிகிற அறிவு நமக்கு முதலாவது வேண்டும். பிதாவாகிய தேவன் யார் என்பது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு உணர்வு வேண்டும். பரலோக தேவனை நோக்கி ஆண்டவராக இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நினைவு கூற வேண்டும். இயேசுங்கிற பெயர் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் யெகோவா என்கிற தேவனுடைய நாமத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், அநேக வடிவில் அவருக்கு நாமங்களை ஜனங்க சூட்டி இருக்கிறாங்க, அழைக்கிறாங்க. ஆனா அவர் அறிமுகப்படுத்தின ஒரே ஒரு நாமம் யெகோவா. யெகோவா நிசி, யெகோவா சிட்கெனு, யெகோவா சபயத், யெகோவா ராஃபா, யெகோவா வேற என்ன, நிசி, எல்ஷடாய், ஆண்டவருடைய நாமங்கள். இயேசுவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ நீங்க நன்மை பெற, ஆசீர்வாதம் பெற, தேவ சித்தத்திற்கு நீங்க உட்பட இந்த பூமியில பிதாவாகிய தேவனையும் தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அவருக்கும் இயேசுவின் வாயிலாக, கவனிக்கணும், யார் வாயிலாக? இயேசுவின் வாயிலாக மகிமை செலுத்த தவறக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் நம்ம தேசத்திலே பாருங்க, பெரிய ஒரு கூட்டம் பிதாவை விட்டாச்சு, பரிசுத்த ஆவியானவர் விட்டாச்சு.
இயேசுவை ஒரு இடத்துல வச்சுட்டு இன்னும் வெவ்வேறு பேர்களை வச்சு ஆராதனை நடக்குது. பரலோக சுதந்திரவாளிகளை நீங்க மாற முடியாது. இந்த வேதத்திற்கு நீங்க தூரமானவர்கள். இந்த வேதத்தில் சொல்லப்படாத நாமங்களை நீங்க ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால் ராஜ்யத்திற்குள் நீங்க பிரவேசிக்க முடியாது. அன்போடு நான் ஆத்தும பாரத்தோடு இதை நான் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அப்ப நீங்க புரிந்து கொள்ளணும், பிதாவை இயேசு வெளிப்படுத்துறாரு. இயேசுவும் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவங்களுக்கு தான் வெளிப்படுத்துகிறாரு. அவங்க தான் பிதாவை கண்டடைகிறாங்க. விஷயம் புரியுதா? ஆனா ஊழியங்கள் நடக்கும், சபைகள் பெருகும், ராஜ்யத்தை குறித்து இயேசுவின் வாயிலாய் பிதா வைத்திருக்கிற ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறவர்கள் சொல்லுவார்கள். ஆனா என்னதான் சொன்னாலும் விழுகிற காதுகள்ல தான் பிதாவை குறித்து சத்தம் விழும். ஆமென் சொல்லுங்க. ஆனா ஊழியம் நடக்கணும், இயேசுவை அறிவிக்கணும், இயேசுவின் வாயிலாய் பிதாவை ஜனங்கள் வணங்கணும். அதுதானே இயேசு சொன்னாரு. இயேசு என்ன சொன்னாரு? பிதாவை, பூமி எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம். யாரை தொழுது கொள்ளணுமா? பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளுகிற காலம் வரும். இயேசு சொல்லி இருக்கிறாரு. பிதாவை தொழுது கொள்ளுகிறதற்கு அவர் கொடுத்த வழி என்ன? இயேசு என்கிற நாமம். இல்லையே சொல்லுவோமா? இன்னைக்கு படைத்தவர் வேதனைப்படுறார். 800 கோடி உலகம் முழுவதும் ஜனங்கள். இந்தியாவில் 140க்கு மேல கோடிக்கணக்கான ஜனங்கள் யாரை ஆராதிக்கிறாங்க, யாரை சேவிக்கிறாங்க, எதுல மயங்கி நிற்கிறாங்க? யோசித்திருக்கிறோமா? சிந்தித்திருக்கிறோமா? வானத்தையும் பூமியும் படைத்தவர் ஒருவர், இந்த ஜனங்கள் ஆராதிக்கிற வேறு ஒரு நாமமா? சாத்தானுக்கு இறை போடுகிற ஜனங்களை பார்க்கும்போது பரிதாபம். அவருடைய முடிவு மரணம். அவங்க மோட்சலோகத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாது. பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்த நோக்கம் அவங்க அங்கீகரிக்காவிட்டால் அவங்களுக்கு இளைப்பாறுதல் கிடையாது. ஒரே மெய்யான கடவுள் 3 விதமா செயல்படுகிறார். பேர் சொல்லுவோமா? முதலாவது பிதா, குமாரன். ரொம்ப ஈஸி. இயேசுவை நீங்க சென்டர் பண்ணா இவங்க 2 பேரும் அப்படி சைட்ல, பிதா வலது புறத்துல, இயேசு நடுவுல, பரிசுத்த ஆவியானவரை மூன்றாவதாக வச்சு பார்க்க பழகணும். பரிசுத்த ஆவியானவரை ஆராதிக்கணும், பிதாவையும் ஆராதிக்கணும், எல்லோரையும் இயேசுவின் வாயிலாக கிட்டி சேரணும். ஆமென் சொல்லுங்க. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரமபிதாவே, தப்பு கிடையாது. டைரக்டா பேரை சொல்லலாம் நீங்க. யெகோவா தேவனே உமக்கு ஆராதனை, யெகோவா ராஃபா சுகம் தருகிறவரே நீ தொடும் சொல்லுங்க, யாரு வேணான்னா. ஆனா உங்க ஜெபம் முடியும் போது எப்படி முடியணும்? அங்கதானே பிசாசு செக் வச்சிருக்கிறான் நிறைய இடங்கள்ல. ஜெபம் யாருடைய பேர்ல முடியணுமோ அந்த பேர்ல முடியாதது தான் உங்க குடும்பத்தின் சாபத்திற்கு காரணம், நீங்க சுமந்து வருகிற வேதனைகளுக்கு காரணம். பிதாவாகிய தேவன் மிகவும் முக்கியமானவர். வாசி முடிச்சாச்சா? அடுத்த வசனம் லூக்கா 22:29 வாசிங்க. லூக்கா 22:29 எடுத்து நம்ம வாசிக்கும் போது பிதாவை குறித்து இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? ஆகையால் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல, பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. பிதாவாகிய தேவன் யாருக்கு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரா? இயேசுவுக்கு. புரியுதுங்களா? படிக்கும் போது அப்படியே பிரித்து பார்க்க பழகுங்க. வசனம் அப்படித்தானே சொல்லுது, வாசிங்க. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். இவர் சொல்றாரு, பிதா ஒரு ராஜ்யத்தை எனக்கு ஏற்படுத்தினாரு, அதையெல்லாம் எனக்கு தான் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அது முதல் வசனத்துல பார்த்துட்டோம். இப்ப இயேசு புதிய ஒரு திட்டத்தோடு சொல்றாரு, நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன். நானும் மீண்டும் இந்த பூமிக்கு வந்து ஒரு புதிய திட்டத்தை அமுல்படுத்த போகிறேன். ராஜ்யம் என்றால் ஆளுமை, ராஜாக்கள் என்றால் ஆளுகிறவர்கள்.
இப்ப பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு இயேசு ஏன் வர்றார்னா, ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி அந்த ராஜ்யத்துல எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் போய் ஆளுமை செய்யணுமா. இயேசுவுடைய வருகையில் இடம் பிடிக்கிறவர்கள் அங்க ஆளுகை செய்யணும். இதெல்லாம் நீங்க நம்பணும். முதல்ல இயேசு இருக்கிறாரா கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், கடைசி வரைக்கும், சாகர வரைக்கும். மூச்சு விடு நிற்கும் போதும் கேடு, இயேசு இருக்கிறார் அப்படி விடுற வேண்டியதுதான், அவ்வளவுதான். பரலோகம் போக மாட்டீங்க. இயேசு இருக்கிறார், அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது, அது நமக்காக தான் அவர் ஏற்படுத்துகிறார். அவர் மீண்டும் வருவார், வரும்போது நான் அவருக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படுவேன். இப்படி விசுவாசிச்சு நம்ம காலப்போக்கில் இடையிலேயே அவர் வருகைக்கு முன்பதாக மறிப்போம்னா அவருடைய ராஜ்யத்திற்குள்ள நம்ம இடம் பிடிப்போம். ஆமேன். மரணத்துக்கு பிறகு இளைப்பாறுதல இருப்போம். ஆமேன் சொல்லுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் எண்ணத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு ரெஸ்டுக்குரிய ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். ரொம்ப சூப்பரான இடம். ஆமேன் சொல்லுங்க. எவ்வளவு விலை கொடுத்தாலும், எவ்வளவு லக்ஸரியா, எவ்வளவு காசு பணம் வச்சாலும் அந்த இடத்துக்கு இடே ஆகாது. ஆமேன் சொல்லுங்க. இயேசு மட்டும்தான் கொடுப்பார். அப்ப இயேசு கொடுக்கிற அந்த இடத்திற்கு போகிற நீங்க, ராஜ்யத்தை அடைய விரும்புகிற நீங்க, ராஜாவை சந்திக்க விரும்புகிற நீங்க பரமபிதாவை அறிந்திருக்கணும். யார் அறிந்திருக்கணும்? பிதாவாகிய தேவனை நீங்க அறிந்திருக்கணும். யாரோங்க அவரு? பிதான்னு சொல்லணும், அவ்வளவுதானே. ஒரு வார்த்தையில சொல்லிடுவோம், கிடையாது. மனித குலத்தை படைத்தவர் அவர், அண்ட சராசரங்களை உருவாக்கினவர் அவர், சூரியனை நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் அவர். The powerful God in the world. அவருடைய நாம மாத்திரம்தான். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற பிதாவாகிய தேவனுடைய நாம மாத்திரம்தான். வல்லமை உள்ள ஒரு நாமம், மகிமை உள்ள ஒரு நாமம், பயபக்திக்குரிய ஒரு நாமம். உங்களை அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணச் செய்கிற நாமம். உங்களோடு உறவாட விரும்புகிற ஒரு நாமம். ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் வாயிலாக நாமெல்லாம் பிதாவுக்கு வர மாட்டேங்குது பாருங்க. இயேசுவின் வாயிலாக நாம் பிதாவுக்கு பிள்ளைகளாகிறோம். என்னவாகிறோம்? யாருக்கு பிள்ளைகளாகிறோம்? இயேசுவின் வாயிலாக பிதாவாகிய தேவனுக்கு நாமெல்லாம். அந்த ஒரு கிருபை போதாதா? சர்வ சேனைக்கும் தளபதி அவர்தான். சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒரு வார்த்தை பட்டு போனா பட்டு போகும், அமைதலா இருந்தா கடலே அடங்குது. காற்றையும் கடலையும் அதட்டுகிற வல்லமை உள்ள தேவன் அவரு. அவருக்கு பிள்ளைகளா இருப்போம்னா உங்க பக்கம் சாத்தான் வருவான்னு நினைக்கிறீங்க? ஐயோ சாமி, ஆள அந்த அளவுக்கு நீங்க நெருங்கணும் அவரோடு. உங்களுக்கு கொடுக்கிறார் பாருங்க வருமானம்லாம். யாருகிட்ட இருந்து வருது? எல்லாம் அவர்கிட்ட இருந்து தான் வருது. அந்த பிள்ளை என்கிற உறவை, அந்த பந்தத்தை நீங்க இன்னும் புதுப்பித்து பெருக்கி கொண்டு அந்த உறவுல நீங்க நடப்பீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாமே திறந்த வாசல். தெரியுமா? உங்களுக்கு எல்லாமே திறந்த வாசல். கெஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டு கையேந்திக்கிட்டு புலம்பிக்கிட்டு நோ 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 நோ, there is no way. You want a blessing, you want to come back to Lord. கர்த்தரிடத்தில் நீங்க மறுபடியும் வரணும். பிதாவோடு நெருங்கி பழகணும். பிதாவுடைய நாமத்தை நீங்க உயர்த்தணும். பிதா தருகிற கிருபைகள், அந்த வரங்கள் இயேசுவின் வாயிலாய் அது உங்களுக்கு போதுமானது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவை குறித்து மத்தேயு 12:50 வாசிக்கலாம். மத்தேயு 12:50 பிதாவை குறித்து இயேசு சொல்லுகிற காரியத்தை வாசிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்று. அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் தாயுமாய் இருக்கிறான் என்று
இயேசு சொல்லுகிறாரு. இல்லையா சொல்லுங்க. அப்ப அங்க யோசேப்பு இல்ல, மரியாள் அல்ல, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை யார் நிறைவேற்ற முன்வருகிறார்களோ, பிதாவுடைய முழு சித்தத்தையும் வெளிப்படுத்தி காண்பித்தவர் இயேசு. இயேசுவின் சொற்படி யார் வாழ விரும்புகிறார்களோ அவர்கள் பிதாவே கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டால் உத்தரவு வரும். அவர்கள் என் தேவனே தேவனே என்று கூப்பிட்டால் பதில் வரும். பிதாவுடைய சித்தத்திற்கும் இயேசுவுடைய போதனைகளுக்கும் விலகி வாழுகிறவர்களுக்கு எந்த பதிலும் வருவதில்லை, எந்த பிரயோஜனமும் இருப்பதில்லை. புரிந்து கொள்ளணும். பிதாவதான் மீன் பண்றார் இயேசு, பிதாவதான் பூமிக்கு கொண்டு வர விரும்புகிறாரு. புதிய ஏற்பாடை ஏற்படுத்தின இயேசுடைய மகா பிரம்மாண்டமான திட்டம் அவர் அனுப்பினது நோக்கம் நிறைவேறணும். உங்க ஜெபங்கள்ல பிதா மகிமைப்படணும். இயேசு இயேசுன்னு சொல்லி விட்டுடாதீங்க பிதாவை. அவர் வாயிலாய் பிதாவுக்கு எப்போது மகிமை போய்கிட்டே இருக்கணும். அவருடைய நாமங்களை சொல்லுங்க, அவருடைய நாமங்களை சொல்லி ஆராதனை செய்யுங்க, பிதாவை குறித்த பாடல்களை பாடுங்க. அவர் சந்தோஷப்பட்டுட்டார்னா உங்க வாழ்க்கை தலைகீழா மாறிடும். ஆமென் சொல்லுங்க. தலைகீழா மாறிடும். ஆசீர்வாதத்திற்கு வழி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். உங்க அழுகை மாறுவதற்கு ஒரு வழி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். உங்களுடைய கஷ்டம் மாறுவதற்கு ஒரு வழி நான் சொல்லி கொடுக்கிறேன். இயேசு அறிமுகப்படுத்துகிற இந்த பிதாவாகிய தேவனை, யெகோவா தேவனை உங்களுக்கு தெய்வமாகவும் அவர் மேல நீங்க நம்பிக்கை உள்ளவர்களாகவும் உங்க வாழ்க்கையை நீங்க துவங்குவீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவெல்லாம் அவர் நிறைவாக்கி, உங்க அழுகையெல்லாம் அவர் ஆனந்த களிப்பாக்கி, உங்களுக்குண்டான சமாதானத்தை அவர் கட்டளையிட்டு, இயேசுவையே தந்த தேவன் நீங்க கேட்கிற அற்ப சொற்ப காரியங்களை கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். பிதாவை குறித்து மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல 32, 33 நம்ம வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32, 33 வாசிக்க கேட்கலாம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். என் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நான் அறிக்கை பண்ணுவேன். அடுத்த வசனம். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ, நல்ல கவனிங்க. மத்தேயு 10:33 கவனிங்க. மனுஷர் முன்பதாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். போதுமா? பிதாவாகிய தேவன் எவ்வளவு முக்கியமானவர் என்பது புரிந்து கொள்ள முடிகிறதா? பிதாவாகிய தேவனை நாம் ஆராதிக்க வேண்டிய காரியம் புரிகிறதா? இயேசுங்கிற நாமத்தை நீங்க அறிக்கை செய்தா, இவர் போய் இயேசு என்ன செய்யறாரு? பிதாவே, என்னுடைய பிள்ளைகளுக்கு எனக்காக பணி செய்யறாங்க, எனக்காக இயன்றதை செய்யறாங்க, எனக்காக அழிகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறாங்க, தங்களால் இயன்றதை செய்யற இந்த குடும்பத்தை, இந்த மகளை, இந்த மகனை, இந்த வாலிப பிள்ளைய நீங்க ஆசீர்வதிங்க பிதாவே. இயேசுவுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் யோசித்து பாருங்க. இயேசுவுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறவர் பிதாவை நோக்கி, இந்த சபையில இந்த நபர் இந்த தேவைக்காக விண்ணப்பிக்கிற இந்த விண்ணப்பத்திற்கு நான் உங்களிடத்துல விண்ணப்பிக்கிறேன், என் பிள்ளைகள் ஆசீர்வதிங்கன்னு சொல்வதற்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இயேசுவை நீங்க அறிக்கை செய்யணும். இயேசுவுக்காக உங்க வாழ்க்கை அமைப்பு இருக்கணும். இயேசுவை குறித்து பேசணும், இயேசுவை பாடணும், இயேசுவை துதிக்கணும். அதே மகிமை, அதே கணத்தை பிதாவாகிய தேவனுக்கும் நீங்க கொடுக்கிறவங்களா இருப்பீங்கன்னா இயேசு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக உங்களுக்காக பரிந்து பேசுவாரு. ஆமென் சொல்லுங்க. வாசிக்கலாம். அடுத்தது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39 பிதாவின் சித்தத்தை குறித்து இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 26:39 சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். இயேசுவுக்கு ஒரு தேவை வந்தது.
இயேசுவுக்கு ஒரு உபத்திரவம் வந்தது. அது அவரால் தாங்கக்கூடாமல் இருந்தது. அந்த தாங்கக்கூடாத உபத்திரவத்துக்கு மத்தியில இயேசு யாரை தேடினார்? இயேசு யாரிடத்திலே விண்ணப்பம் செய்தார்? இத நல்ல இந்த கான்செப்டை நீங்க முதல்ல உள்ள கொண்டு வாங்க, உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. ஏன்னா பிதாவை குறித்து பேசுகிற செய்திகள்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. எனக்கு வருத்தம். பிதா எவ்வளவு முக்கியமானவர்ங்கிறது இன்னைக்கு சபைகளே உணர்வு இல்லாம இருக்கிறாங்க. எனக்கெல்லாம் அதெல்லாம் வருத்தம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தேவை வந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஆபத்து கட்டம் வந்தது. அவர் முகம் குப்புற விழுந்து தேவ சமூகத்தில் பிதாவே என்று சொல்லி அவருக்கு உதவி செய்கிறவரை நோக்கி கூப்பிட்டார். ஆமென் சொல்லுங்க. இயேசுக்கு யார் உதவி செய்வா? சத்தமா சொல்லுங்க. நமக்கு யார் உதவி செய்வா? யாரு மூலமா உதவி செய்வாரு? சிம்பிள். பிதா இயேசுடைய வார்த்தையை கவனித்து கனப்படுத்த ஆவலா இருக்கிறாரு. இயேசு உங்களுடைய வார்த்தையை கவனித்து உங்களையும் கனப்படுத்த அவர் ஆவலா இருக்கிறாரு. ஆக மொத்தத்துல இவங்க ரெண்டு பேரையுமே நீங்க கனப்படுத்தி நாம கனப்படுத்தி சபையாராகிய நாம் கனப்படுத்தி அந்த மெய்யான தேவனுக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தி சபையை ஆயத்தப்படுத்தி நம்ம பகுதிகளை ஆயத்தப்படுத்தினா உங்களுக்காக எனக்காக அவர் பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இதை வாசிச்சீங்க, முடிச்சாச்சா? முடிங்க. ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று பிதாவுக்கிட்ட என்ன சொல்றாரு? ஒப்புரவாகிறாரு. பரவாயில்ல, இதுதான் உங்க சித்தம்னா பரவாயில்ல, அது உங்க சித்தத்தின்படியே ஆகட்டும். அங்க போய் மல்லு கட்டல பாருங்க. ஜெபிக்கிறவங்க கவனிக்கணும். ஆண்டவரோடு என்னைக்குமே என்ன செய்யக்கூடாது? தர்க்கம் பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க. இந்த உபத்திரவத்தின் வாயிலாக இந்த ஜூலியை நாங்க இழந்து இந்த உபத்திரவத்தின் வாயிலாக நாங்க கடந்து போகிறது என் பிதாவுக்கு சித்தமானபடியினால் நான் இயேசு கிட்ட என்ன விண்ணப்பிக்கிறேன்? இதை கடந்து போக எனக்கு பலனை கொடுங்க. நாம நினைக்கிறோம் நாம நினைச்சபடிலாம் பேசிடலாம். கிடையாது. நம்ம இஷ்டப்படியெல்லாம் பேசி எதையாவது நம்ம முறுமுறுப்பை தெரியப்படுத்தலாம். ஒன்னும் பிரயோஜனம் இருக்காது. இயேசு கிட்ட பெரியவங்கெல்லாம் கத்துக்கொள்ளுங்க. இந்த பாத்திரம் என்னால தாங்க கூடாதது தான், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, அது உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இந்த பாத்திரம், இந்த சூழ்நிலை, இந்த காலகட்டம், நாங்க எங்க குடும்பம் பிள்ளைகளோடு நான் கடந்து வருகிற காலகட்டம் எனக்கு கொஞ்சம் கொடியது தான், அது எங்களால தாங்கிக் கொள்ள முடியாதது தான், ஆனாலும் இந்த கட்டத்தை நாங்க கடந்து செல்ல எங்களுக்கு பலன் தாங்க. இதான் எங்க ஜெபம். இப்படிதான் நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். இதை குறித்து யோவான் 6ஆம் அதிகாரம் 65ஆம் வசனத்தை சீக்கிரம் அடுத்து வாசிங்க. யோவான் 6:65. ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? மறுபடியும் வாசிங்க. ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால், பிதாவாகிய தேவனுடைய அருளை பெறாமல் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று. இயேசுவை நோக்கி தேவாலயத்துக்கு நீங்க வர முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருள் கிடைச்சிருக்குது. யாருக்கிட்ட இருந்து? பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து. சொல்லுங்க, நான் பிதாவினிடத்திலே, எல்லாரும் வாய்த்தார சொல்ல, நான் பிதாவினிடத்திலே அருள் பெற்றவனா இருக்கிறேன். இந்த சுற்று வட்டாரத்தில் நிறைய ஜனங்க இருக்கிறாங்களே, ஏன் இவங்க மேலாம் அருள் வரமாட்டேங்குது? கொஞ்சம் ஸ்பீக்கரை சவுண்டா வச்சுட்டா இவங்களுக்குள்ள வேற அருள் வருது. ஏன்? இவர்கள் பிதாவால் தேவ அருளை பெறாதவர்கள், நாமோ தேவன் பிரியப்படுகிறது செய்ய விரும்புகிறவர்கள். அதனால தேவ ஆலயத்திற்குள்ள என்ன செய்திருக்கிறோம்? வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டிய வேத வார்த்தைகள். யோவான் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. யோவான் 8:19 சீக்கிரமாய் வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா எங்கே
உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இயேசு அதற்கு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால், நீங்கள் இயேசுவை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். குரலிலேயே சொல்லுவோமே, பிதாவை நீங்க அருள் பெற்ற பிதாவை அறிகிறதற்கு நீங்க முதல்ல சபை யார் அறியணும்? வசனத்துல தான் எழுதி இருக்குது. நாம் பிதாவை அறியணும்னா அதுக்கு முதல்ல யார் அறிந்திருக்கணும்? இயேசுவை அறிந்திருக்கணும். இயேசுவை அறிகிற அறிவு பிதாவை வெளிப்படுத்தி பேசும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல கடைசியாக யோவான் 10ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். யோவான் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே, அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். பிதாவை அறிந்திட்டீங்கன்னு அர்த்தம். இயேசுவின் இடத்தில் அன்பாய் இருக்கிறவன் யாரிடத்தில் அன்பாய் இருக்கிறான்? இந்த உபதேசங்கள் புரிந்து கொள்ள முடியலன்னா தயவு செய்து புரிந்து கொள்ள விரும்புங்க. இந்த உபதேசங்களின் படி நீங்க வாழ உங்களை ஒப்புக்கொடுங்க. இந்த உபதேசங்கள் ஆரோக்கியமானது. இந்த உபதேசங்கள் உங்களுக்கு ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வழியை வகுக்கும். இந்த உபதேசங்கள் உங்களுக்கு மோட்சத்தில் இடம் கிடைக்கும். அந்த வாக்கியத்தை இழக்கிறோம் பாருங்க, அங்க போய் யோசிப்பாங்க. இத்தனை காரியங்களை இயேசு செய்து முடித்து எழுதி வைத்த புஸ்தகத்திலிருந்து ஒரு ஊழியக்காரன் அதை எடுத்து பிரசங்கித்தும் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் வாழுகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க பாருங்க. நரக பாதாளத்தில் அக்கினி கடல்ல அவங்க இறங்கும் போது அங்க போய் வரைக்கும் ஐயோ பிதாவையும் இயேசுவையும் விட்டுவிட்டோமே அங்க தெரியும். அங்க முழுமையா மனம் திரும்பிடுவாங்க. கடவுள் பக்தி அவங்களுக்குள்ள வந்துரும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க. எல்லளவு கூட அவங்களுக்கு ரட்சிப்பு இருக்காது, எல்லளவு கூட அவங்களுக்கு விடுதலை இருக்காது. எல்லாமே இங்கேதான், இந்த பூமியில தான், இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல தான், இந்த மாதங்கள்ல தான், அடுத்த வருஷம் தான். ஏதோ நம்ம வாழுகிற இந்த காலகட்டத்தில் இந்த கிருபைகள், பிதாவையும் அறியாமல் அவர் அனுப்பின குமாரனை முழுமையாய் அறியாமல் நீங்க பயபக்தியோடு வாழாமல் நான் இத்தனை ஆண்டு கால கிறிஸ்துவோடு இருந்தேன், இத்தனை ஆண்டு கால ஆலயத்துக்கு போனேன்னு சொன்னாலும் ஒரு பிரயோஜனம் இருக்கு. உருவாக வேண்டும், பிதாவுக்கு பிள்ளைகளாய் உருவாக வேண்டும். எப்படிப்பட்டவர்களா உருவாகணும்? பிதாவினிடத்துல அவருடைய அன்பு, அவருடைய மீட்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, நற்குணங்கள் எல்லாம் வண்டர்ஃபுல். நோண்டி எடுக்கணும் வேதத்தில் இருக்கிறதெல்லாம். என் பிதாவுடைய குணாதிசயம் என்ன, என் பிதாவை குறித்து வேதம் என்னென்ன சொல்லுது, எடுத்தாதான் வெளியே வரும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அறிமுக உரை, பிதாவை குறித்த ஒரு அறிமுக உரை. இந்த பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர், இந்த பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்ன, இந்த பிதாவை எப்படி நாம் சென்றடைய முடியும், ஒரு அறிவுரை. இன்னைக்கு இதை வைத்து துவக்கமா நாம் என்ன செய்யணும், உள்ள புதிய ஏற்பாட்டில் டிராவல் பண்ணா பிதாவை குறித்து நிறைய விஷயங்கள் புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிறதற்கு எத்தனை நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, பரிசுத்த ஆவியான. 3 பேர் ஆராதிச்சா போதும். இந்த 3 பேர்ல மையத்துல இயேசு இருக்கணும். இயேசுவின் வாயிலா தான் பிதா, இயேசுவின் வாயிலா பரிசுத்த ஆவியான. அப்போ இந்த வட்டத்துக்குள்ளே நீங்க நின்னுட்டீங்கன்னா பரலோகம் உங்களுக்கு நிச்சயம். பூமியிலையும் உங்களுக்கு குட்டி பரலோக வாழ்க்கையும் கொடுத்துடுவார். அவர் கொடுத்தாலும் கொடுக்காட்டானாலும் அவர் கடவுள். ஆமென் சொல்லுங்க. சில ஆள் ஆசீர்வதிக்கப்படலைன்னா திரும்பியே பார்க்க மாட்டாங்க இயேசுவை. பாவம், எங்க போய் நிக்க போறாங்கன்னு தெரியல. ஆண்டவரோட தூரமா போவாங்க. அவங்க பயணம் எங்க போய் முடியும்னு தெரியாது. தேவனுடைய ஆவில நிறைந்து சொல்லுகிறேன், கர்த்தர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது பூமியில், அவர் செய்ய நினைத்தது பூமியில
பிதாவை பூமியெங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும் என்று இயேசு சொல்லியிருக்கிறாரு. அந்த வசனத்தின்படி கர்த்தருடைய வருகைக்கு பின்பு இவைகளெல்லாம் சம்பவிக்கும் என்று நம்ம அறிந்திருக்க வேண்டும். இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. பிதாவை அறிகிற அறிவில் வளருங்க. பிதாவோடு வாழ பழகுங்க. பிதாவுக்கு உண்மையா இருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். இயேசு உங்களுக்காக பரிந்து பேசுவார். ஜெபங்களுக்கெல்லாம் பதில் உண்டு. கவலைப்பட வேண்டியது இல்லை, அழுக வேண்டியது இல்லை, அவதிப்பட வேண்டியது இல்லை. நாம கர்த்தரிடத்துல கேட்டு பொறுமையா நின்றாலே போதும், சகலமும் நமக்கு வாய்க்கும். இயேசுவை நோக்கி, பிதாவை தந்த இயேசுவை நோக்கி ஆமேன் சொல்லுங்க. பிதாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, எங்களுக்கு அருளப்பட்ட தேவகுமாரனுக்காக நன்றி, எங்களுக்கு பிதாவை அறிமுகப்படுத்தின இயேசுவுக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே.